வணக்கம். குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே, என்னுடைய சப்ஸ்கிரைபர் வணக்கம், உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கனடா விசிட்டர் விசாவை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரேன். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் பார்த்துருப்பாங்க. அதனால் இப்படி பண்ணுங்க சார், நாங்கள் அப்படி கூட போகிறோன்னு சொன்னதுனால என்னுடைய பழைய நண்பர் மூலமாக இதை எடுத்திருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். விசிட்டர் விசால உங்களுக்கு நிறையா இருக்கும் இல்லையா, சாரி, இந்த விசிட் விசா, டூர் பேக்கேஜ் விசா. அப்போ அதில் நாங்கள் இந்த விசா மல்டி என்ட்ரி விசான்னு சொல்லுவாங்க. அதான் இப்போல்லாம் கனடாக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா, பாஸ்போர்ட்டில் எவ்வளோ நாள் இருக்கோ அத்தனை நாளும் கொடுத்துட்றான். அப்படி இப்போ தான் புது பாஸ்போர்ட்னா அது 10 வருஷத்தை அடிச்சிடுறாங்க. அப்போ அது எப்படின்னா, நம்ம இங்கிருந்து போகிறோம், அதில் ஜாப் அங்கே நம்மகிட்ட ரெடியாக இருக்காது, நாம தான் உண்டாக்கிக்கணும். விசா அந்த நாட்டுக்கு இப்போ எனி டைம் போகலாம், வரலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், வேற ஏதாவது பண்ணலாம், நிறைய பண்ணலாம். அப்போ 6 மாதம் அங்கே இருக்கணும், 6 மாதத்துக்கு பிறகு வெளியே வரணும். இதுதான் அந்த விசாவோட ரூல். அந்த நிறைய பேர் அங்கே ஓவர் ஸ்டே பண்ணுறாங்க, இல்லை அங்கே வேலை தேடி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அசைலமாக மாறுறாங்க. அங்கே நம்ம சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி யாராவது இருப்பாங்க, அவங்க ஏதோ பண்ணுறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக போகிறதுக்கு என்னால் முடியல, கிடைக்கல, பெர்மிட் அடித்து போக முடியல, அதனால் நாங்கள் எனக்கு மல்டி என்ட்ரி விசா கிடைச்சா கூட போயிடுவோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். என்னன்னு பாருங்கள். கனடா உங்களுக்கு வேரியஸ் ப்ரொவின்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் அங்கே வேலை வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரம் அங்கே உள்ளே இறங்குறதுக்கு பெர்மிட் அடிக்க முடியாமல் கிடந்து தவிக்கிறாங்க. கொடுத்த காசு திரும்பி வராது. 6 மாதம் பாடுபட்டாலும் 1 வருஷம் ஆனாலும் விசா அடித்து யாரும் போகிற மாதிரி இல்லை. எங்கேயா 1-2 போகுது. ஏன்னா நாங்கள் பண்ணுறதே அப்படித்தான். 50-100ன்னு அப்ளிகேஷன் கேட்குறான், 3-2 தான் ஓடுது. ஸோ ஏன்னா நான் மாதம் 50 ஆள் அனுப்புன்னு நான் சொல்லவே விரும்பல. ஸோ அது செஞ்சவங்களுக்கு தெரியும், செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கனடா போகிறதுக்கு குவாலிஃபைடு. இப்போ நம்ம சவுத் இந்தியனை பொறுத்த வரைக்கும் கனடா போகிறதுக்கு எல்லாருமே குவாலிஃபைடு. அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சப்ளை செயினாக இருக்கட்டும், இல்லை வேற எல்லா ஃபீல்டுலையும் உங்கள்கிட்ட திறமை இருக்குது. ஆனால் போகிறதுக்கு வழி இல்லை. அந்த வழியை காட்டுறதுக்குன்னா கூட சரியாக காட்டுறதுக்கும் தெரியாது. இப்போ நாங்கள் அனுபவிச்சு பார்க்கும் பொழுது சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் இருந்துக்கிட்டு, ஆனால் இந்தியா விஎஃப்எஸ், இந்தியன் கவுன்சிலேட் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு விசா ஒழுங்காக எடுக்க முடியாது. ஈவன் யூரோப்பும் அப்படிதான் இருக்குது, கனடாவும் அப்படிதான் இருக்குது. ரொம்ப முட்டி மோதி தான் கடைசியில் 2 பேர் ஏறி போகிறாங்கங்கிற மாதிரி சொல்ல முடியுது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். யூடியூப்ல போடுறான், அண்ணா போகிறான், அப்படி போகிறாங்க, நத்திங். ஓகே, ஸோ இப்போ கனடாக்கு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னா மல்டிபிள் என்ட்ரி விசா. அதாவது ஜாப் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நாம் அந்த நாட்டுக்கு இறங்குறோம். அதுக்கு நாங்கள் பேப்பர் போட்டு விசா அடித்து டிக்கெட்லாம் போட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி உங்களை இறக்குறோம். அப்போது அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு சில பேருக்கு உங்களுக்கு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். சரி, சொந்தக்காரன் இருந்தால் கூட நான் ரிசீவ் பண்ணி ஒரு இடத்துல வேணால் கொஞ்ச நாள் தங்கிக்கன்னு சொல்லுவாங்க. வேலையெல்லாம் அவங்களால தேட முடியாது, ஏன்னா அவங்களுக்கே நேரம் இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் அங்கே உள்ள மேன் பவர் ஏஜென்சியில் டைப் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்கு வேலையும் வாங்கி தரங்கிற உறுதியை எங்களாங்கிறது சொல்ல முடியாது. அப்போ அவங்க அங்கங்கே உள்ள இடத்துக்கு வேகன்சிக்கு அனுப்புவாங்க, ட்ரையலுக்கு அனுப்பி டெஸ்ட் அடித்து அதில் ஓகே ஆச்சுன்னா உட்காந்து வேலை செய்யலாம். அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சார்ஜ் வாங்கிக்குவாங்க. ஓகே, அப்படி இருக்கு. ஸோ அதில் யாருக்காவது கன்வர்ஷன் விசா கிடைச்சிச்சு, பெர்மிட்டே கிடைக்குது, அவங்க கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் செலவு கூடுதலாகும். விசிட் விசாவில் போயிட்டு அங்கே போய் ஒர்க் பெர்மிட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு செலவு அதிகமாக ஆகுதுன்னு எனக்கு சொன்னாங்க. அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய விசிட் விசாவில் இருக்கக்கூடிய நபர்கள். சிலவங்களுக்கு கிளிக் ஆகிடுது, போனோடனே வேலை கிடைச்சிருது, அங்கே ஆள் இருந்தாக்கி. இல்லைன்னா மேன் பவர் கொடுத்தா 1/2 மாதம் சம்பளம் வாங்குறாங்க, வேலை கிடைக்குது. அப்போ ஒரு 6 மாதம் சம்பளம் சம்பாதிச்சா கூட அதுக்கப்புறம் இருந்தால் ஓவர் ஸ்டே எக்ஸிட் ஆகணும். அதுக்குள்ள சில கம்பெனிக்காரங்க நாங்கள் எடுத்துக்கிறோங்கள பெர்மிட் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பண்ணுவாங்க. சிலவங்க எப்படி பண்ணால் நிறைய செலவாகணும்னா நம்ம சம்பாதிச்ச காசு அவங்களுக்கு கொடுக்கணும். அதே பெரிய அமௌண்ட்டு, புரியுங்களா? கனடா இன்னைக்கு நார்த் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 18-22 லட்சம் போகுது ரேட்டு. நல்லா விசாரிச்சு பாருங்க. சவுத்துக்காரங்க அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அப்போ இந்தியாவிலேருந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணால் வெற்றி அடைய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நம்ம துபாய் கொண்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சு 1.5 மாதம் அங்கே அடிச்சு போகுது. அப்படியும் இருக்குது. சரி, நமக்கு அது வேணாம். இப்போ நம்ம கனடா விசிட் விசா மட்டும் பார்ப்போம். கனடாவுக்கு விசிட் விசாவில் போனோன்னு யாராவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, நீங்களோ சிங்களோ 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி போகிறாங்க அப்படின்னா ஒரு 30 to 40 days ஆகுது. 30 to 40 daysல
நான் பாஸ்போர்ட்டில் மல்டி என்ட்ரி விசா நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் சார்ஜ் பண்ணது ஒன்லி ஜஸ்ட் 25,000 rupees ஓன்லி ஃபார் த டாக்குமெண்டேஷன். செலவு கூட அது கூட நாங்கள் தரமாட்டோம் பண்ணுங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியே போனால் 100 ரூபாய் செலவு ஆகத்தான் செய்யும். ஒரு ஃபைல் ரெடி பண்ணா கூட நம்மகிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்காது. இந்த மாதிரி போகணும்னா நமக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் வேணும். உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதெல்லாம் வேணும். அது இல்லைன்னா நாங்கள் மீதி பண்ணிக்கிறோம். ஓகே, நார்மலாக ஐடி இருந்தால் நல்லது தான். சிலவங்க கம்பெனி மாதிரி நடத்துவாங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தான் நல்லது. பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அதை கூட இப்போ சாஃப்ட்வேர் வச்சு பெரிய அமௌண்ட்டை காட்டி போட்டுக்கிறாங்க. சப்மிஷன் டைமில் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அதெல்லாம் எங்களுக்கு வேணும். வந்துட்டு நான் ஒரு 25,000 எடுப்பேன். இதிலிருந்து பாஸ்போர்ட்டு வேண்ட தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக கவுன்சிலேட்லேருந்து உங்களுக்கு மெயில் வரும். அந்த டைமில் சப்மிட் டு பிரிண்ட்னு வரும். அப்போ நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி உள்ளே சப்மிட் பண்ண போதும். பாஸ்போர்ட்டில் நோ என்கொயரி விசாரிச்சு வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் இந்த மல்டிபிள் என்ட்ரி விசா. அப்போ இதை அடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் டிக்கெட்லாம் போட்டு அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு, ஹோட்டல் புக்கிங்லாம் போட்டு நம்ம அங்கே ஆள் இறக்கிறோம். இறக்கியாச்சுன்னா போகிறதுக்குள்ள எந்தெந்த ப்ரொவின்ஸில் இவங்க இறங்குவான்னு அவங்க சொல்லிடுவாங்க. எங்களுக்கு இங்கே இருக்குது, இங்கே போடுங்க, நாங்கள் அங்கே இறக்கிறோம். அப்போ அவங்க ரிசீவ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அவங்க சிலவங்க அவங்கள ரெடி பண்ணி வைப்பாங்க. சிலவங்க ஒன்றுமே தெரியாது, எங்களுக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். அங்கே உள்ளவங்க நம்ம இந்தியன்ஸ் தான். இப்போ தடுக்கி விழுந்தா இந்தியன்ஸுங்கிற மாதிரி கனடா ஃபுல்லாக இந்தியன்ஸ். மேன் பவராக இருக்கட்டும், லாயராக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், எல்லோரும் இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு டைப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நீங்கள் அதை பார்த்து பேசிக்கிட்டு இங்கே போகிறதுக்குள்ள பேசிக்கலாம். ஓகே, ஸோ அவங்க இப்படி போகிறதுக்குள்ள சில ஆஃபர் இருந்தால் ஆஃபரே கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஜாப் இருக்குது, வந்து சைன் பண்ணிவிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணி. அப்போ அதுக்கு ஒரு 1/2 மாதம் சம்பளம் எடுப்பாங்க அங்கே போய். அதெல்லாம் அப்போ நீங்கள் இங்கேருந்து ஷோ மணி கொண்டு எங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் போக ஷோ மணி வச்சுருக்கீங்க. அப்படியே ஒரு 1 lakh rupees ஷோ மணி கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா அதை போய் கை செலவுக்கு உங்கள் ரூமுக்கு அந்த ஜாப் எடுத்து கொடுத்து பண்ணலாம். இப்படி ஆரம்பத்தில் அங்கங்கே போண்டு இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் டாக்ஸி தான், காசெல்லாம் பறந்து போகும், செலவு பண்ணி தானும். அப்போ தான் கனடாவில் போய் இறங்கிக்கலாம். என்ன காசு கொடுத்தோமா விசாரிச்சாச்சா ஏறி இறங்கிடலாம், அதில் எந்த மாற்றம் இல்லை. அப்போ அங்கே ஏற்கனவே ஆட்கள் உங்களுக்கு இருந்தால் ஈஸி, இல்லைன்னா நம்ம பழகப்படுத்திக்க வேண்டியதான். சிலவங்க இருந்தால் கூட செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் இது வீடியோ பார்த்தவங்க நான் இதில் வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். மல்டிபிள் என்ட்ரி விசிட்டர் விசா டு கனடா. இதில் நம்ம 1 month அதான் கொஞ்சம் கூடுதல் எடுக்கும். முன்ன பின்ன அப்ராக்சிமேட் 1 month to 35 மேக்ஸிமம் சிலப்போ கொஞ்சம் பின்ன 40 days கூட ஆகலாம். அந்த டைமில் பாஸ்போர்ட் நம்ம சப்மிட் பண்ணி விசாரித்து வெளியே எடுத்துடுறோம். ஓகே, நிச்சயமாக ரிஜெக்ட் ஆகாது. ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு பிளென்டி ஆஃப் பாஸ்போர்ட் வந்து சப்மிஷன் ஆகுது, விசாரிச்சு வருது. இது எம்ப்ளாய்மெண்ட்டோ வேற எதுவும் இல்லை ரிஜெக்ட் ஆகிறதுக்கு. நமக்கு எல்லா அவனும் வச்சு கேட்குறோம். ஓகே, விசா கண்டிப்பாக அடிச்சு வரோம். அப்படி இல்லைன்னா நான் ரீசப்மிஷன் பண்ணியாவது அடிச்சு எடுத்து தருவேன். புரியுங்களா? ஒன்று டெல்லியில் அடிப்போம், இல்லைன்னா கல்கத்தாவில் போய் அடிப்போம். ரெண்டுமே சோர்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் மல்டிபிள் என்ட்ரி. ஓகே, இதில் யார் வயசு ஒரு 20 வயசுக்கு மேலே வைங்களேன், தாராளமாக 20 வயசுலேருந்து 60 70 வயசு யாராக இருக்கட்டும், நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக போகணுன்னாலும் நோ ப்ராப்ளம். சிலவங்க அங்கே உட்காந்துட்டு விசா தொழில் ஆரம்பிச்சிடுறாங்க, எங்களை மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு வேலையும் பார்ப்பாங்க, இதுலேயும் சம்பாதிச்சுக்குவாங்க. ஸோ அது நீங்கள் எடுக்கிற முடிவு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது வந்து இம்மீடியட், இதுக்கெல்லாம் வெயிட்டிங்கே கிடையாது. ஐஎல்டிஎஸ் எழுதணுமா, ரொம்ப படிச்சிருக்கணுமா, இங்கிலீஷ் பண்ணணுமா, ஒன்றுமே தேவையில்லை. உங்களுக்கு நல்ல டெக்னிக்கல் ஏதாவது ஒரு வேலை இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், வெல்டராக இருக்கட்டும், ஃபிட்டராக இருக்கட்டும், ஃபேப்ரிகேட்டர் இருக்கட்டும், ஹோட்டல்லேனா இருக்கட்டும், வேர் ஹவுசிங்காக இருக்கட்டும், இல்லை என்ன ஒரு வேலையோ அங்கே தேவை. ஏகப்பட்ட மேன் பவர் கன்சல்டன்சி ஆள் இல்லாமல் தேவைக்கிறான். ஆனால் மல்டிபிள் என்ட்ரி போகும்பொழுது அவன் கேட்பான், எப்பா நீ வந்து பெர்மிட்டில் வரல, விசிட்டில் வந்திருக்கனால வேலை கிடைக்கும். சரி, அது கேஷாக தான் சம்பளம் வாங்கிக்கணும். டேக்ஸ் கட் பண்ணி டிடிஎஸ் அந்த இன்சூரன்ஸ்லாம் கட் பண்ணி அக்கௌண்ட் த்ரூ வராது. ஏன்னா அதுக்கு நம்ம பெர்மிட் ஆகிருக்கணும். அப்போ நம்ம நோ ப்ராப்ளம், ஒரு 6 மாதம் வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இதே கம்பெனி எங்களை பெர்மிட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கன்னா நாங்கள் அதுலேயே கண்டினியூ பண்ணிக்கிறோம். இல்லை அவன் சொல்லுவான் அதுக்கு நிறைய செலவாகும், ஓகே நான் ரெடி தரதுக்கு, இல்லைன்னா இமிக்ரேஷன் லாயர்ஸ் அதை பண்ணி கொடுப்பாங்க, அப்படி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கனடா விசிட்டர் விசா மல்டிபிள் என்ட்ரி விசான்னு சொல்லிட்டு வாங்க. ஓகே, இது அல்லாமல் இங்கேருந்து துபாய் போயிட்டு துபாய் பிறகு 1 வாரம் வெயிட் பண்ணோம். அங்கேருந்து கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூகே, சவுத் கொரியா போகிறதுக்கு யாராவது தயாராக இருந்தால் நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். என் கூட வாங்க, என்னுடைய குரூப் என் கூட வருது. We are going to Dubai and stay for 1 week and joining with
இந்த வேர்ல்டு ஃபேமஸ் டூர் ஆப்ரேட்டர்ஸ் அவங்க கூட போயிட்டு அங்கே ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் ஜாப் இல்லை. எங்கெங்கே எங்களுக்கு ஆள் இருக்குது, நாங்கள் போய் இறங்கினா போதும்ங்கிறவங்களுக்கு, அது இந்தியன் ஸ்ரீலங்கன்ஸ் யாராக இருக்கட்டும், தே ஆர் அப்ளிகபிள், எலிஜிபிள். அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுனாலும் நான் ஒரு வீடியோ இது கொடுக்குறேன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், எங்களால் அது முடியுங்கிறனால தான். வேணும்னா எடுத்துங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, நான் நார்மலாக இப்போல்லாம் கமெண்ட்ஸ் கீழே வைக்கிறது இல்லை. ஓகே, அதனால் கமெண்ட்ஸ் இல்லையே, கமெண்ட்ஸை பார்த்துலாம் வராதிங்க, செய்கிறவங்கள நம்பி வாங்க. ஓகே, தேங்க்யூ. இதுதான் அந்த இப்படி தான் இருக்கும், மல்டி என்ட்ரின்னு இருக்கும், விசிட்டர்னு தான் இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு வேலிடிட்டி பாஸ்போர்ட் எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கலாம். முடிச்சுட்டு வரேன்னா வரலாம். சிலவங்க வந்து இங்கே ஒரு 6 மாதம் இருப்பாங்க, வேற ஒரு நாட்டுக்கும் விசா வச்சுருப்பாங்க. இங்கேருந்து அங்கே போவாங்க, பிஸ்னஸ் அப்படி வருவாங்க. இல்லைனா அங்கேருந்து அங்கே போயிட்டு இந்தியா வந்துடுவாங்க. இந்தியா வந்து ஒரு 6 மாதத்து அதுக்குள்ளே பெர்மிட் கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, பார்த்துங்க. இது ஒரு கேண்டிடேட் போன டிக்கெட், அப் அண்ட் டவுன் டிக்கெட், ஒரிஜினல் டிக்கெட் தருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.